Hi hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த காலத்து அசத்தலான அட்டகாசமான மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கை மணக்க மணக்க வாய் ருசிக்க அவ்வளோ டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்திரம் ஹீட் ஆனோன்னா மிளகு, சோம்பு, வெந்தயம் இது மூணையும் பொன்னிறமா வறுத்து ஒரு பவுடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அது இரண்டையுமே சும்மா கடாயில போட்டு லைட்டா வறுத்து எடுத்துக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா டேஸ்ட் அப்படியே அட்டகாசமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்திரம் ஹீட் ஆனோன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெந்தயம், கறிவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். எங்கள் ஐயா தான் இதை குக் பண்ணாங்க. அவர் எப்படி சொன்னார்னா, அந்த காலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, இதை வந்து பவுன் நிறத்தில் வதக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பவுன் தான் தங்கம்னு மென்ஷன் ஆகுமாமா. ஸோ அந்த தங்க நிறத்தில் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கிய பூண்டு 2 வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்து பொடி பண்ணோம்ல, அந்த பொடி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நல்ல எண்ணெயில அந்த பொடியை நல்லா வதக்க விடணும். அப்படியே வாசனை வர்ற வரைக்கும் அப்படியே அவ்வளோ அருமையா வதக்கணும். வாசனை வந்து உங்களுக்கு வதக்கும் போதே தெரியும், அவ்வளோ டேஸ்டியான சுவையான வாசனை வரும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வறுத்தா போகுது. ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி வறுத்ததான் நம்ம பொடி பண்ணியிருக்கோம். ஸோ டக்குன்னு கருகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு நறுக்கிய தக்காளி சேர்த்து வதக்கும். நீங்க தக்காளி சேர்த்தோடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து அதில் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ வதக்குனதுக்கு அப்புறம் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ அந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ கொதிச்ச உடனே தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து குழம்பு கொதிக்கணும். எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ அது கொதிக்கட்டும். இப்படி நீங்கள் குழம்பு வச்சு உங்கள் வீட்டிற்கு உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்குது, உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் வைங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இவங்கள மாதிரி மீன் குழம்பு வைக்க முடியாதுப்பா, வச்சா அவங்கள மாதிரி மீன் குழம்பு வைக்கணும்ப்பா அப்படின்னு அவங்க போறெல்லாம் சொல்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக ருசியாக அருமையாக இருக்குங்க. அப்படி உங்ககிட்ட எப்படி வச்ச கொஞ்சம் ரெசிபி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நல்லா மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் மீன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணி பீஸாக போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு ஒரே இடத்துல மீனை என்றைக்குமே போடக்கூடாது. ஸோ நம்ம எவ்வளோ அளவான ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோமோ அதை சுற்றி போடணும். அப்போ தான் வந்து ஈவனாக மீன் வேகும். ஸோ நல்லா ஒரு 50 மினிட்ஸ் வெந்தால் போதும். மீன் அப்படியே குழம்பெல்லாம் உள்ளே போய் சாரி ஜூஸ்னஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே குழம்பு ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா மீதம் எல்லாமே அந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும். அப்போ மீன் நல்ல ஜூஸ்னினஸாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இப்போ அட்டகாசமான அருமையான சுவையான அந்த காலத்து மீன் குழம்பு ரெடியாக இருக்குங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில்